எப்படியாவது வெற்றி பெற்று மக்களவையில் அமர்ந்துவிட மாட்டோமா என அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கு மறுபடியும் போகணுமா என நினைச்சாலே கஷ்டமா இருக்குன்னு வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ள ஒருவர் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவரும் தற்போதைய எம்பியுமான வைத்திலிங்கம் வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சூழலில் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கூட்டணி கட்சிகளான திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி அலுவலகங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்து ஆதரவளிக்க கேட்டுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய வைத்திலிங்கம், நாடாளுமன்றத்திற்கு மறுபடியும் போக வேண்டும் என நினைத்தாலே கஷ்டமா இருக்குன்னு சலித்துக் கொண்டே அதற்கான காரணங்களையும் விவரித்தார். போன 2019 போயிட்டு பாராளுமன்றத்துல என்ன நடந்தது சொன்னா அதோட வேதனை எதுவுமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாராளுமன்றத்தை நாங்க சந்திச்சுக்கோம். மறுபடியும் போகணும்னு நினைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் மோடியை எப்படியாவது அழிக்கணும்ன்றது தான் நம்ம திருப்பி போகணும்னு நினைக்கிறோம். இதுதான் உண்மை. என்ன காரணம்னா, ஜனநாயகத்தை முழுமையாக அழித்த கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். பேசவே விட மாட்டாங்க, செய்யவே விட மாட்டாங்க.